கரூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் லட்சுமி விலாஸ் வங்கியில் 25,000 வரை பணம் எடுக்க ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளது. ஆனால் நடப்பு கணக்கை அந்த வங்கி முடக்கியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூரில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கரூர் எம்பி ஜோதிமணி செய்தியாளர்களிடம் பேசுகையில், லட்சுமி விலாஸ் வங்கியில் 25,000 வரை பணம் எடுக்க ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளது. ஆனால் நடப்பு கணக்கை அந்த வங்கி முடக்கியுள்ளதாகவும், இதனால் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். கரூரில் சிறு குறு தொழில் செய்வோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும், ஒரு மாதம் நடப்பு கணக்கு முடக்கப்படும் போது சிறு மற்றும் குறு தொழில்கள் பாதிக்கப்படும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்தார். லட்சுமி விலாஸ் பேங்க் ஒரு கரூர் மாதிரியான ஒரு சின்ன நகரத்திலிருந்து ஒரு தொலைநோக்கு கனவுகளால் நிறைய விவசாயிகள், உழைப்பாளிகள், சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துவர்கள் இவங்களோட பங்களிப்பில் உருவான ஒரு வங்கி. அந்த வங்கி இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அடைந்திருப்பது வருத்தத்துக்குரியது. நேற்று ஆர்பிஐ சொல்கிறப்ப 25,000 ரூபா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆர்பிஐயோட சுற்றறிக்கையில் எந்த இடத்துலையுமே நடப்பு கணக்கை பற்றி சொல்லலை. பெரும்பாலான நிறுவனங்கள், ஜவுளி தொழில் செய்கிற நிறுவனங்கள், கொசுவலை ஏற்றுமதி நிறுவனங்கள், பேருந்து கட்டுமான நிறுவனங்கள், கேஸ் டீலர்ஸு, லாரி பஸ் போன்ற போக்குவரத்து நிறுவனங்கள், பொதுமக்கள் இவங்க எல்லாருமே இந்த நிறைய இடத்துல நடப்பு கணக்கு வச்சுருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்து எல்லாரும் போய் கேட்குறப்ப நடப்பு கணக்கு முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வங்கி நிர்வாகத்திலேருந்து சொல்கிறாங்க. நடப்பு கணக்கு முடங்குச்சு அப்படின்னா ஒரு மாத காலத்திற்கு நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா சிறு குறு நடுத்தர தொழில்களும் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும். நடப்பு கணக்கு முடங்கிடுச்சுங்கிறனால தொழில்துறையினர் பொதுமக்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏற்கனவே கரூர் தொழில்துறை நீங்கள் பணமதிப்பு நீக்கம், அதுக்கப்புறம் தவறாக செயல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி, மத்திய அரசுடைய ஆதரவின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் கரூரில் இருக்கிற தொழில்துறை சிதைஞ்சு வருகிறது. நிறைய சின்ன சின்ன உற்பத்தி நிறுவனங்கள் மூடிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வேலை இழந்திருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நடப்பு கணக்கை ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஒரு மாத காலத்திற்கு முடக்கி வச்சா தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த அரசு 2014 தொடர்ச்சியாக வங்கித்துறைகளின் மீது அழுத்தம் இருக்கு. இது லட்சுமி விலாஸ் வங்கி முதல் வங்கி கிடையாது. இந்தியாவில் இது ஒரு 4வது வங்கி இந்த மாதிரியான முடக்கப்படக்கூடிய சூழல் இருக்குது. ஒரு பொருளாதார மந்த நிலை, அரசு ஒரு முறையான பொருளாதார முன்னெடுப்புகளை செய்யாதது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் தொழில்துறையும் நசுக்கப்பட்டிருக்கு, வங்கித்துறையும் நசுக்கப்பட்டிருக்கு. கரூர் தொழில்துறை ஒரு சிறிய நகரத்தில் ஏறக்குறைய 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு துறை. இங்கே ஒரு மாதத்துக்கு முடக்கப்படும் அப்படின்னா யாருக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு மாதத்துக்கான கையிருப்பு யார்கிட்ட இருக்கும்? எப்படி அடுத்த மாதம் சம்பளம் போட முடியும்? ஏற்கனவே கொரோனா, பொருளாதார மந்த நிலையினால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான கூலி தொழிலாளர்கள் இந்த கம்பெனிகளில் வேலை செய்கிறாங்க. அதனால் உடனடியாக மத்திய நிதி அமைச்சகம் தலையிட்டு இந்த நடப்பு கணக்கு பிரச்சனையை தீர்வு காணன்னு நான் கேட்டுக்கிறேன்.